குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 101 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். தர்மபுரி நாத்தாம்பட்டியை சேர்ந்தவர்கள் சின்னசாமி சுகுணா ஆசிரியை கோவில் கட்டுவதற்காக பணிக்காக பிரித்திகா உடல்நிலை நல்ல முறையில் இருக்க வேண்டும், பிரகதி என்ற குழந்தை நோய் நொடி இல்லாமல் தோஷங்கள் தாக்காமல் நல்ல முறையில் வளர்ந்து ஆளாகி கேள்விகளை சிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு 1001 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தாருக்கு ஈஸ்வரனுடைய அருளாசியும் திருவள்ளும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சாலினி பாலாஜி சஞ்சனா பூர்விகா குடும்பத்தார் 251 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே 10,001 ரூபாய் காணிக்கை கொடுத்தவர்கள் இன்றைய விழாவிலே வருகை தந்து கலந்து கொண்டு கும்பாபிஷேக பெருவிழா நாளிலே தன்னுடைய பங்காக 251 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஈஸ்வரனுடைய அருளாசி திருவள்ளும் என்றென்றும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். அரூரை சேர்ந்த சிகாமணி திலகபதி பரத் அபிராமி ஆர்த்தி ராஜா குடும்பத்தார் 101 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தாருக்கு குழந்தை என்ன பேரு அனுஸ்ரீ யாத்ரா என்ற சர்வேஸ் குழந்தைகள் எல்லாம் நல்ல முறையில் இருக்க வேண்டும். அந்த குழந்தைகள் நோய் நொடி இல்லாமல் தோஷங்கள் தாக்காமல் நல்ல முறையில் வளர்ந்து ஆளாகி கல்வி கேள்விகளை சிறக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அரூரை சேர்ந்த நெய்தல் பிரஸ் உரிமையாளர் அறவாளி லட்சுமி குடும்பத்தார் 101 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். ஆர் அள்ளிமுத்து காவல் உதவி ஆய்வாளர் அரூர். அரூரை சேர்ந்த காவல் நிலையத்தில் பணிபுரிகின்ற காவல் உதவியாளர் மதிப்பிற்குரிய ஆர் அள்ளிமுத்து அவர்கள் 101 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். அவருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வேண்டும், விரும்பிய ஸ்டேஷனிலே தொடர்ந்து பணிபுரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அரூரை சேர்ந்த கண்ணன் ஆசிரியர் அவர்கள் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் 50 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். கீழப்பட்டியை சேர்ந்த என் சங்கர் டயானா குடும்பத்தார் 101 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். ராஜ்குமார் ஈஸ்வரி சுந்தாங்கிமேடு கிராமத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு 21 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். சேலம் ஹரிஹரன் கிருஷ்ணம்மாள் குடும்பத்தார் 101 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். சேலத்துல இருந்து இப்பதான் முதல் ஒரு சீட்டு வந்திருக்குது. இவ்வளவு பக்கத்துல 60 கிலோமீட்டர்ல இருக்கிற ஊர்ல எங்க நடக்கிற கும்பாபிஷேகத்துக்கு வரலன்னு வருத்தப்பட்டோம். ஒருத்தர் வந்துட்டாங்க, பரவாயில்ல. சேலத்துல இருந்து அரூர் டி வேலாயுதம் விஜயா தம்பதிகள் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் 50 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். திருவிகா நகர் அரூரை சார்ந்தவர்கள் வி கோவிந்தசாமி மணிமேகலை தம்பதிகள் 101 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். அரூரை சேர்ந்த இந்திரகுமார் திருவிகா நகர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் 101 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தாருக்கு ஈஸ்வரனுடைய அருளாசி திருவள்ளும் கிடைக்க பிரயத்திக்கிறோம். இருளப்பட்டியை சேர்ந்த குப்புசாமி கோவிந்தம்மாள் குடும்பத்தார் 201 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தாருக்கு ஈஸ்வரனுடைய அருளாசி கிடைக்க. அண்ணாதுரை சக்திவேல் தீபா குடும்பத்தார் அரூரை சார்ந்தவர்கள் 201 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஈஸ்வரனுடைய அருளாசி திருவள்ளும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஆசை தம்பி சரண்யா செல்லா கவின் கார்த்திக்கு ARRS ஜவுளி கடை மயிலாடுதுறையில் இருக்கக்கூடியவர்கள் மயிலாடுதுறையிலிருந்து வந்திருக்கிறாங்க. இந்த விழாவுக்கு அவர்களை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். 101 ரூபாய் காணிக்கை செலுத்தி இருக்கிறார்கள். எச் தொட்டம்பட்டியை சேர்ந்த செந்தில்குமார் மனேஷ் குடும்பத்தார் 501 ரூபாய் காணிக்கை செலுத்தி இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தாருக்கு ஈஸ்வரனுடைய அருளாசி திருவள்ளும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஜி வீராசாமி எச் தொட்டம்பட்டியை சேர்ந்தவர்கள் தடை நீங்க வேண்டும், சிவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொழில் வளம் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அவருடைய வேண்டுதலை இன்னைக்கு பொறுத்தவரை நடக்கும். ஏன்னா கும்பாபிஷேகம் நடந்தனால சந்தோஷமா இருக்கிறாங்க எல்லா சாமிகளும். அவங்க கிட்ட உங்க கோரிக்கை போய் அவங்க காலடியில போடுங்க. ஈஸ்வரன் வந்து அழகா உங்களுக்கு பண்ணுவாரு. மொரப்பூர் சந்திரன் நடராஜன் வெங்கடேஷ் கவிதா மன்னிக்கணும் சுனிதா
சுதா மாதேஷ் குடும்பத்தார் 50 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். அரூரை சேர்ந்த ஜெயா வைரவேல் அழகு சுந்தரம் ரஞ்சிதா நந்தினி ஜவஹர் பத்மாவதி குடும்பத்தார் 50 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். குமார் மணிமேகலை சக்திவேல் கல்யாணம் ஆக வேண்டும் என்று திருமணம் வர வேண்டி 51 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணமாகி அடுத்த ஆண்டு தம்பதி சமேதராக இந்த வருஷாபிஷேகத்திற்கு வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அடுத்த வருஷம் இதே நாள்ல வருஷாபிஷேகம், ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே விழா எடுப்பாங்க. அந்த சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் சலமேலு அம்மாள் குடும்பத்தார் 110 ரூபாய் காணிக்கை செலுத்தி இருக்கிறார்கள். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஈஸ்வரனுடைய அருளாசின் திருவள்ளும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஏ காவியன் அரூரை சார்ந்தவர்கள், மன்னிக்கணும், மாம்பாடியை சார்ந்தவர்கள் ஏ காவியன் குடும்பத்தார் 20 ரூபாய் காணிக்கை செலுத்தி இருக்கிறார்கள். புது நோட்டு. சாந்தி தேசோஸ் விக்னேஷ் ஸ்ரீதர் லாவண்யா பிரசோஸ் விக்னேஷுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று இந்த கும்பாபிஷேகம் நடந்த நல்ல நாளிலே அவர்கள் வருகை தந்து ஈஸ்வரனுடைய பாதத்திலே அவர்கள் கோரிக்கையை வைக்கிறார்கள். ஈஸ்வரன் அவர்களுக்கு எல்லா நலனையும் கொடுக்க வேண்டும், அவருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஏற்கனவே நீங்க 2001 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து சும்மா போகக்கூடாது, வெறுங்கையா வரக்கூடாது, 51 ரூபாய் கொண்டாந்து காணிக்க போடுறாங்க. அதான் நல்ல பழக்கம். ஏற்கனவே கொடுத்துட்டுமே இன்னைக்கு இல்லைன்னா என்ன பரவாயில்லன்னு நினைக்க கூடாது. அதனால எல்லாரும் வந்தா உங்க பேர்ல சொல்லுங்க, உங்க குழந்தைங்க பேரு, உங்க பெற்றவங்க பேரு, உங்க மூதாதையர்கள் பேரு அதெல்லாம் சொல்லி கொடுங்க. முனியம்மாள் சந்தைமேடு கிராமத்தை சேர்ந்தவர்கள் 50 ரூபாய் காணிக்கை செலுத்தி இருக்கிறார்கள். அரூர் முனியம்மாள் குமார் தேன்மொழி அம்பேத்கர் நகர் ஜோதி ஸ்ரோவர் பிரியா அமிர்தியா சபரிஷா குடும்பத்தை சார்ந்தவர்கள் 50 ரூபாய் காணிக்கை செலுத்தி இருக்கிறார்கள். கூட இன்னும் போய் சொல்லிட்டு வா, நீதான் புல் பவரால குண்டி முடிச்சுக்கிற. அரூர் கே நகர் என்ன பேரு? தேர்கா தேவி துர்கா துர்கா தேவி வெங்கடேஷ் தியாகு பார்த்திபன் குடும்பத்தார் எவ்வளவு 101 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். செல்வராஜி பூர்ணிமா கூட்டுரோட்டை சார்ந்தவர்கள் 101 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். ஆண்டிப்பட்டி புதூர் அரூருக்கு பக்கத்தில் இருக்க ஆண்டிப்பட்டி புதூரை சேர்ந்த தேவப்பிரியன் குப்பன் சிவகாலை ஐஸ்வர்யா குடும்பத்தார் 101 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தாருக்கு ஈஸ்வரனுடைய அருளாசின் திருவள்ளும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். நீங்க எல்லாம் கோயிலுக்கு வரணும்தான் இயற்கையும் உறுதுணையா இருக்குது, மழை இல்லாத இருக்குது, வெயில் இல்லாத இருக்குது. எவ்வளவு நேரம்னாலும் நின்று நீங்க உள்ள போலாம். நமக்கு இயற்கை துணை குறைந்து பாருங்க, அதாங்க ரொம்ப சிறப்பு. புயல் உருவாயிருக்குது, இருந்தாலும் மழை இல்ல பாருங்க. பெயர் சொல்ல விரும்பாத ஆன்மீக அன்பர் எவ்வளவு 105 ரூபாய் காணிக்கை செல்லுகிறாங்க. அவங்க பேர் சொல்ல வேணான்றாங்க, பரவாயில்ல. அச்சல்வாடியை சேர்ந்த சின்ன பையன் செந்தில்குமார் 50 ரூபாய். சுமதி மணிகண்டன் இளவன் இசைவாணி கார்த்திகேயன் குடும்பத்தார் 50 ரூபாய் காணிக்கை செலுத்தி இருக்கிறார்கள். அரூரை சேர்ந்த வெங்கடேஷ் ராமச்சந்திரன் கோபால் விஜயா குடும்பத்தார் 101 ரூபாய் காணிக்கை செலுத்தி இருக்கிறார்கள். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, குடும்பத்தோட வாங்க. சொந்த பந்தங்கள்லாம் போன் பண்ணி வர சொல்லுங்க. இன்னைக்கு கும்பாபிஷேக நாள்ல வந்து சாமி கும்பிட்டாதான் ரொம்ப புண்ணியம். அரூரை சேர்ந்த கருணாநிதி சித்ரா பஸ் நிலையத்தில் இருக்கக்கூடியவர் சுரேஷ் ரேணகா உஷா வள்ளியம்மாள் குடும்பத்தார் 501 ரூபாய் காணிக்கை செலுத்தி இருக்கிறார்கள். அவர் ரசீது பெற்றுள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஈஸ்வரனுடைய அருளாசின் திருவுள்ளம் கிடைக்க வேண்டும். பஸ் நிலையத்தில் ஏதோ தொழில் பண்றார் போல, அவருடைய தொழில் மேன்மேலும் வளர பிரார்த்திக்கிறோம். பத்திரிக்கை வேணுன்றப்ப வாங்கிப்பாங்க. அதுல சாமி படங்குது, பூஜை ரூம்ல வச்சுக்கங்க. அடுத்தது அதுல கோயிலுடைய வரலாறு இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்தா இன்னும் புண்ணியங்கள் கிடைக்கின்றது போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் போய் படிச்சு பாருங்க. வீட்டுல பத்திரிக்கை மாதிரி நிறைய இருக்குது, வேணுன்றவங்க வீட்டுக்கு வாங்கிப்பாங்க. திருவிகா நகர் பாய்ஸ், திருவிகா நகரை சேர்ந்த பாய்ஸ் அனைவரும் சேர்ந்து 50 ரூபாய். அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அவருடைய வளர்ச்சி பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். 50 ரூபாய் காணிக்கை வழங்கி இருக்கிற திருவிகா நகர் பாய்ஸ்
குரூப்புக்கு எல்லாருக்கும் வேலை கிடைச்சு எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடலாம் பாருங்களா. வேலை கிடைச்சாலும் ஒன்னாவே இருக்கணும், ஒரே ஊருக்கு போகணும், ஒரே வேலையா பிடிக்கணும். அரூரை சேர்ந்த ராமானுஜயம் அவர்கள் 201 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். அவருக்கும் குடும்பத்தாருக்கும் ஈஸ்வரனுடைய அருளாசி திருவள்ளுவர் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். பொறுமையா போங்க, கோயிலுக்குள்ள மெதுவா போங்க, பொறுமையா சாமி கும்பிட்டு வாங்க. கோயிலுக்கு வெளியே வந்தீங்கன்னா முருக பெருமானே, நவகிரக நாயகர்கள், பைரவர், ஆஞ்சநேயர், அதுக்கு பக்கத்துல விநாயக பெருமானுக்கு தனித்தனி சன்னதிகள் கட்டிக்கிறாங்க. கீரப்பட்டியை சேர்ந்த பெயர் சொல்ல விரும்பாத கீரப்பட்டியை சேர்ந்த ஆன்மீக அன்பரவர்கள் 101 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஈஸ்வரனுடைய அருளாசி திருவள்ளுவர் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வெங்கட சமுத்திரம் கிராமத்தை சேர்ந்த ரமண பாலாஜி மாயக்கண்ணன் குடும்பத்தார் 101 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். மேல் பாச்சாப்பேட்டை அரூரை சேர்ந்த அமுதா தேவி அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த 51 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். மேல இருந்து புனித நீர் தெளிக்கிறாங்க பாருங்க, மேல இருந்து பூவெல்லாம் போடுறாங்க, எலுமிச்சம்பழம் போடுவாங்க, கீழே விடாத புடிச்சிக்கங்க. வாசவி மகால்ல தொடர்ச்சி அன்னதானத்து பிரசாதம் கொடுக்குறாங்க பாருங்க. பிரசாதம் வாங்கின்னு போங்க. எல்லாரும் வந்தவங்க வெறுங்கையால போக கூடாது, வெறுமைத்தோட போக கூடாது, சாப்பிட்டு போங்க. உங்களுடைய அன்பு காணிக்கைகளை உண்டியல்ல போடுங்க. உண்டியல் கொடுக்குறாரு பாரு, சென்டர்ல வராரு. உண்டியல்ல போடுறவங்க போடுங்க. 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் உண்டியல்ல போடுங்க. நியூ நீலா ரெடிமேட்ஸ் கடை வீதி அரூரை சார்ந்தவர்கள் மதிப்பிற்குரிய ஜி ஜெயபால், நீலா, ஜே சங்கர், எஸ் மாலதி, பிரவீன்குமார், நவீன்குமார் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு 101 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். ஆர் ஸ்டாலின், இந்திரா, குரு பிரசாத் குடும்பத்தார் 101 ரூபாய் காணிக்கை. ரமேஷ், ராமன் குடும்பத்தார் அரூரை சார்ந்தவர்கள் 100 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். பாபு, ராஜேஸ்வரி குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரூரை சார்ந்தவர்கள் 100 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். மணி மகேஸ்வரி குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரூரை சார்ந்தவர்கள் 101 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். அரூர் அம்பேத்கர் நகரத்தை சேர்ந்த ஸ்ரீதர் மணி, பபிதா ஸ்ரீ, கவின் கார்த்திக், நட்சத்திரா, கருப்பி அம்மாள் குடும்பத்தார் 51 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். சன்னதி வளர்ச்சிக்காக, கோயிலுடைய வளர்ச்சிக்காக, திருப்பணி தொடர்ந்து நடைபெறுவதற்காக உங்கள் அன்பு காணிக்கைகள், நன்கொடைகள் அதிக அளவில் எதிர்பார்க்கிறோம். இன்னும் நிறைய வேலை இருக்குது, கோயில்ல செஞ்சு முடிக்க வேண்டியது. இந்த தேதி வச்சுட்டதுனால வேலை முடியல. நிதி பத்தாததுனால வேலையை நிறுத்திட்டு கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சுட்டாங்க நிர்வாகிங்க. அதனால உங்கள் அன்பு காணிக்கைகளை அதிக அளவுல கொடுத்து அடுத்து 48வது நாள், நாளையிலிருந்து 48வது நாள் நிறைவு நாள் பூஜைக்கு வாங்க. அன்னைக்கு வந்து பாருங்க எவ்வளவோ வேலை நடந்திருக்கும். சரவணன், இந்து பிரியா, அஸ்வின், பிரவீன் சூப்பர் மார்க்கெட் கோப்ட் கோபிநாதம்பட்டி கூட்டுரோடியில் இருக்கக்கூடிய பிரவீன் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர்கள் சரவணன், இந்து பிரியா, அஸ்வின், பிரவீன் குடும்பத்தார் 101 ரூபாய் காணிக்கை செலுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய செய்கின்ற தொழில் மேலும் வளர பிரார்த்திக்கிறோம். குடும்பம் சித்தரா துரை அரிசி வியாபாரம் செய்கின்ற அரூரை சார்ந்த சித்தரா துரை குடும்பத்தார் 101 ரூபாய் காணிக்கை மன்னிக்கணும் 105 ரூபாய். அவருடைய வியாபாரம் தொழில் மேன்மேலும் வளர பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறோம். எல்லம்புடையாம்பட்டியை சேர்ந்த சிதம்பரம், சுமித்ரா, காவியா, சசிகரன் குடும்பத்தார் 101 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். அந்தாண்ட ஓரம் போறவங்க சரியா காணிக்கே தரல பாரு. அவங்களுக்கு எட்டல நானு தூரமான உட்காந்து பொழுது மறுபடியும் வரும்போது இந்த லைன்ல வந்து கொடுங்க. அரூரை சேர்ந்த மதிப்பிற்குரிய முருகன் அவர்கள் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் 501 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய அருண் முருகன் குடும்பத்தார் 501 ரூபாய் காணிக்கை.
நாராயணன் சத்யா அரூரை சார்ந்தவர்கள் பிகாம் படித்துக் கொண்டிருப்பவர்கள் 101 ரூபாய் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஈஸ்வரனுடைய அருளாசி திருவள்ளுவர் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். அந்த சைடு போங்க. அரூர் பெரியார் நகரத்தை சேர்ந்த மணி மளிகை கடை உரிமையாளர் மன்னிக்கணும் மணி மல்லிகா குடும்பத்தார் 101 ரூபாய் காணிக்கை செலுத்தி இருக்கிறார்கள். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஈஸ்வரனுடைய அருளாசியும் திருவருளும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நோட்டீஸ் வாங்கிங்க, பத்திரிக்கை வாங்கிங்க. பத்திரிக்கையில பாருங்க, படம் இருக்குது, கோயிலுடைய வரலாறு இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து போனா என்ன புண்ணியம் கிடைக்கின்றதெல்லாம் போட்டுக்கிறாங்க. வாங்கி போய் படிங்க. போகும்போதெல்லாம் கிடைக்காது, வாங்கிங்க. இப்ப இது இருக்கிற பத்திரிக்கை தான் வாங்கிங்க. ஆளுக்கு வாங்கிப்பாங்க. வீட்டுல சாமி ரூம்ல வைக்க உண்மை படத்தை பத்திரிக்கை பின்னால் பத்திரிக்கை ஹலோ வாங்க வாங்க, எல்லாரும் ஒரே லைனா வாங்க. 2 லைனா வந்தீங்கன்னா என்ன பார்க்க முடியல பாரு. நான் உட்காந்துட்டு வரேன், இப்பதான் சாப்பிட போறேன். வேற நானே எல்லாரும் காணிக்க கொடுங்க, முடியல போடுங்க, சீட்ல எழுதிட்டு போங்க. நாங்க படிச்சிடறோம் பின்னால உடனே. நீ கோயிலுக்குள்ள போறதுக்குள்ள படிச்சிருவேன். சாமி கிட்ட போறதுக்குள்ள உங்க பேரு மைக்ல வந்துடும். உண்டியில கொடுக்க, உண்டியில கொடுக்க. அண்ணாண்ட லைன்ல சரியா வரல பாரு காசை. அரூரை சேர்ந்த ஜெயக்குமார் கார்த்திகா குடும்பத்தார் 105 ரூபாய் காணிக்கை செலுத்தி இருக்கிறார்கள். கோயில் பத்திரிகை கும்பாபிஷேகம் முடிஞ்சுட்டா கூட அந்த பத்திரிகை வாங்கி போய் சாமி படங்குது, பூஜை ரூம்ல வைங்க. இந்த கோயிலுடைய வரலாறு அதுல போட்டுக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்து போனா என்ன புண்ணியங்கள் கிடைக்கின்றத போட்டுக்கிறாங்க. எல்லாம் படிச்சு பாருங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. தினசரி கோயிலுக்கு வர நல்ல பழக்கத்தை வச்சுங்க. குறைஞ்சது செவ்வாய் வெள்ளிக்காவது தவறாம இந்து மதத்தை சார்ந்த நாமெல்லாம் வரணும். கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை போறாங்க தவறாம, முஸ்லீம்ங்க வெள்ளிக்கிழமை போறாங்க. நம்ம இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் நேரம் இல்லை, வேலை அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வர்றதில்லை.
போதும்.